Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். நம்ம சேனலில் மாடிஃபைட் கார்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோங்க. பட் இந்த கார் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது உங்கள் ஓன் ஃபேமிலி யூஸ் பண்ண காரு. ஃபுல்லாகவே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணி காரை ஃபுல்லாக வந்து ரொம்பவே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு. BBS அலாய்ஸ் ஆகட்டும், பாடி கிட் ஆகட்டும், ஃபுல் பெயிண்டிங் ஆகட்டும், இன்டீரியர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இன்ஜின் ஒர்க்ஸ் ஆகட்டும். ஸோ கார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு 1 மந்த் இல்லை பிராண்ட் நியூ கார் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 2006 மாடல், ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 20 years ஓல்டு காரு. ஸோ இந்த காரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். இன்னொரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காரோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணி அதை ஆர்சிலையும் பார்த்தீங்கன்னா என்டோஸ் பண்ணிட்டார், கலர் ப்ளூ கலர்ன்றதை. ப்ரோ வந்துருங்க ப்ரோ. இப்போ காரோட ஓனரை நம்ம இன்வைட் பண்ணுவோம். ப்ரோ உங்கள் பேர்? ப்ரோ என் பேர் தார்னிஷ். நான் குடம்பக்கத்தில் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த கார் வந்து என் ஃபேமிலி யூஸுக்காண்டி வச்சுருந்தாங்க. பட் கொரோனா டைமில் ஜஸ்ட் காரை அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. அதனால் கார் டோட்டலாக ஸ்க்ராப்புக்கு போகிற நிலமையில் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து டிங்கரிங் ஒர்க் எல்லாமே, மெட்டல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்ஜின்லேருந்து எல்லாமே உள்ளே ஃபுல்லாக எலி போய் எல்லா ஒயரையும் கடிச்சு அந்த மாதிரி டோட்டல் ஸ்க்ராப் கண்டிஷனில் இருந்துச்சு காரு. அப்புறம் எடுத்து சரி ஓகே மாடிஃபை பண்ணலான்னு எடுத்து ரெடி பண்ணி அப்புறம் தான் பண்ணது எல்லாமே. ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போது வந்து ஒரு மாடிஃபைடுன்னு கார்ஸ்னாவே சிவிக்கு ஒரு சில கார்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாடி கிட் எல்லாமே கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். பட் உங்கள் காரை ரெடி பண்ணணுன்ற தாட்டு ஏன் வந்துச்சு? எனக்கு இந்த காரை நான் ரெடி பண்ணணுன்ற தாட்டு என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்துச்சு. ஆக்சுவலாக அவன் தான் என்கிட்ட மாடிஃபை பண்ணோம் அவன் கார் அவனோடது வந்து ஷிஃப்ட்டு, அதை மாடிஃபை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனை பார்த்த எனக்கும் அந்த ஆர்வம் வந்து சரி ஓகே பண்ணுவோம், நம்ம எப்படி இருந்தாலும் ரெடி பண்ண போகிறோம், ஸோ அப்படியே மாடிஃபை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் வந்தேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து இதுக்கு பார்க்க சொல்ல தான் அவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இதுக்கு ஸ்பேர்ஸ் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களை விட ரொம்ப மெக்கானிக்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னே அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் இந்த அசன்ட் கார் இல்லாத இடமே பார்க்க முடியாது. ஒரு 10 கார் போச்சுன்னா 2 கார் வந்து அசண்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக. பட் 4 நாள் பர்ஃபார்மன்ஸும் ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா இது 1.6 விவா இன்ஜின், ஹெவி, நல்லா ஸ்பீடு நல்லா இருந்துச்சு. 190 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர் ஹைவேயில் அடித்து பார்த்துருக்கோம். சரி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கார் ரெடி பண்ணி ஓகே எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். ஓகே ப்ரோ, நம்ம கார் ஃபுல்லாக என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டு ஓகே. ஸோ பேசிக்காக வந்து இப்போ கார் எடுக்கலாமா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி, ஸோ மைலேஜ், இதை பற்றியும் நம்ம வந்து கவர் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து அசன்ட் காருக்கு வந்து பாடி கிட் வந்து கிடைக்குதா, எவ்வளோ ஆச்சு? இல்லை ப்ரோ, பாடி கிட் இதுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் அப்புறம் ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க மோல்டிங் ஃப்ரேம் ரெடி பண்ணி அதுக்கு தான் மோல்ட் பண்ணாங்க, எனக்குன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் சொன்னதுன்றதுனால இது ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பரு, சைடில் லிப்ஸு, ஸ்பாய்லர் எல்லாமே போட்டிருக்கேன். பாடி கிட்டை பொறுத்த வரைக்கும் இது பண்ணியிருக்கேன். எவ்வளோ ப்ரோ ஆச்சு? டோட்டலாக 55,000 கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ. பாடி கிட் மட்டுமே, பெயிண்டிங் இல்லாமல் வெறும் பாடி கிட். பேனட்டில் இதுவும் சேர்த்துல? எல்லாமே சேர்த்து, பேனட் ஷேப்போட சேர்த்து எல்லாமே. அதுதான் எனக்கு இப்போது ரெகுலர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும். நிறைய கார் கண்டிப்பாக. இதுக்கு மேலே இப்போ எனக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃப்ரேம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் ரேட் ஆகும். இதுக்கு அடுத்தது மற்றவங்களுக்கு போக சொல்ல வெறும் மோல்டிங் பண்ணி மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ ரேட்டும் கம்மியாயிடும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அசன்ட் கார் வச்சிருக்கீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எங்கே ரெடி பண்ணணுன்ற டீடைல்ஸ் கொடுக்கலாம். ஸோ அவங்க வேணும்னா கூட கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இனிமேட் ரெடி பண்ணுறவங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் பயங்கரமாக கம்மியாகும். ஆமாம் கண்டிப்பாக. ப்ரோ பெயிண்டிங்கோட காஸ்ட் சொல்லிடுங்க, என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நான் கார் ரெடி பண்ணி 1 year கிட்ட ஆயிடுச்சு. பெயிண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் பெயிண்ட் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஓகேங்களா. மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கார் ஷெட்டில் தான் நான் பண்ணேன் பெயிண்டிங் ஒர்க்கு. ஆல்மோஸ்ட் 1 year ஆகி இன்னும் எனக்கு அந்த டல்னஸ் கூட கம்மியாகலை. அப்படியே எனக்கு இன்னும் புதுசு போல அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. கவர் தான் பண்ணி கொடுத்தாரு. பெயிண்டிங் ஜாப்லேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளோ நாள் ப்ரோ ஆச்சு? கிட்டத்தட்ட எனக்கு கார் டோட்டலாக மாடிஃபை பண்ணுறதுக்கு மட்டுமே 6 months கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே. டோட்டல் மாடிஃபிகேஷனுக்கு எல்லாமே சேர்த்து. ஏன்னா அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இன்ஜின் ஒர்க் பார்ட்ஸ் கிடைக்காம ரொம்ப நாள் இழுத்துருச்சு. அப்புறம் பாடி கிட் எல்லாமே அவங்க ரெடி பண்ணுறதுக்கும் சைட் பை சைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பெயிண்டிங் மட்டும் செப்பரேட்டாக எவ்வளோ ஆச்சு ப்ரோ? கிட்டத்தட்ட 40,000 to 45,000 கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே. ஃபுல்லாக டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணி தரேன். ஒரு 1 lakh வந்து எக்ஸ்டீரியருக்கே ஃபுல்லாக பண்ணி பெயிண்டிங், பாடி கிட் எல்லாமே சேர்த்து டிங்கரிங் பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரோ அலாய்ஸ் பண்ணலாமா ப்ரோ? ஓகே. இது வந்து ஸ்டாக் சைஸா இல்ல அப்சைஸ் பண்ணிருக்கீங்க? அப்சைஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே. இந்த ஸ்டாக்ல இருந்தது வந்து 13 தான் இருந்துச்சு. ஓகே. எங்களா 13 மட்டும் தான் இதோட ஸ்டாக் வர்றதுல வந்து 13 தான் இருந்துச்சு. அப்புறம் BBS போட்டு அப்போலோவில் டயர்ஸ் போட்டிருந்தேன்.
16 போட்டிருக்கேன் பிபிஎஸ் டயர்ஸில். 13லேருந்து 16 இவ்வளோ பெரிய அப்கிரேடு இல்லை? உங்களுக்கு எதுவும் இடிக்கல வராசில் அந்த மாதிரிலாம் இல்லையா? பெரிய ட்ராபேக் இருக்குது ப்ரோ அதில் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு சின்ன பள்ளத்தில் கூட என்னால் விட முடியல. தென் பாடி இங்கெல்லாம் அடி வாங்கும், அப்படியே சைடில் இந்த டயர்ஸ்லாம் கட் ஆகும். லைக் எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமாக இருந்துச்சு. மெயினாக சொல்லணும்னா இது இப்போ ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃபேமிலி யூஸுக்கு ரொம்ப லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே அவுட்டிங் போகிறதுக்கு லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப நிறைய பேர்லாம் ஏற்றுறதில்ல, ஜஸ்ட் ஒரு 4 பேர் மட்டும்தான். அதுக்கு மேலே ஏன்னா இந்த காரில் முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர்லாம் கூட போயிருக்கோம். பட் ஆனால் ரெடி பண்ண கெடுத்தது என்னால் 4 பேருக்கு மேலே ஏற்ற முடியல. டயர் ரொம்ப அடி வாங்குது. ஸோ ரொம்ப அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்குது. 3 to 4 months ஒன்ஸ் மாத்திர மாதிரி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இதில் வேறு ட்ராபேக் எதுவுமே இல்லை. ஆனால் அலாயெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அலாய். அதனால தான் சர்ச் பண்ணி ரொம்ப பார்த்து தான் இதை போட்டேன். பைக்ஸ் வச்ச மாதிரி ஃபுல்லாக ரெடி. காருக்கு வந்து பெர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. மேபி நீங்கள் இந்த 16 இல்லாமல் 15, 14 அந்த மாதிரி கொஞ்சம் போயிருந்தீங்கன்னா இந்த உரசுறது. ஆமாம், அந்த இது. ஆனால் உங்களுக்கு லுக் வைஸ் இதுதான் கரெக்டாக இருந்துச்சு. சரி, எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல. நம்ம பண்ணுறது மெயின் லுக் பண்ணுறதே வந்து லுக்குக்கு தான். அது பெட்டராக இருக்கணும்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் கார் யூனிக்காக தெரியணும். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ரோட்டில் வந்தாலே தனியாக தெரியுது ப்ரோ காரு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நல்ல இருக்குது. கார் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த ஸ்டிக்கரிங் ப்ரோ, இது நீங்களே டிசைன் பண்ணீங்களா? இல்லை, அதுவும் மெக்கானிக்கானா தான் பண்ணி கொடுத்தாரு. அவங்க டிசைனிங் பண்ணி பார்த்து எது ஒரு 4-5 டிசைன்ஸ் வச்சுருந்தாரு. தென் அதெல்லாம் செக் பண்ணி எது சூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து தென் அப்புறம் தான் அவங்க போட்டாங்க. அவங்க ஃபுல்லாக எனக்குன்னு சொல்லி பர்சனலாக, ஏன்னா எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கார், லைக் நெய்பர் மாதிரி அவர் எனக்குன்னு சொல்லி பர்சனலாக எடுத்து எல்லாத்தையுமே பார்த்து பண்ணி கொடுத்தாரு. ப்ரோ, அவர் அசென்ட் மட்டும் தான் ரெடி பண்ணுறாரு இல்லை எல்லா காசுமே? அவர்கிட்டயே ஒரு சிவிக் இருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்காரு. மாடிஃபைட் சிவிக்கு, ஸ்கோடா வச்சுருக்காரு. ஸ்கோடா மோஸ்ட்லி நார்மலாக தான் இருக்கும், ஆனால் மாடிஃபைடு தான் அதுவும். ஓகே ப்ரோ, இந்த ஸ்பாய்லரும் இப்போ நீங்கள் பாடி கிட்டோட சேர்ந்து தான் வந்துடும். ஓகே, ஸ்பாய்லர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரோ, எக்ஸாஸ்ட்டை பற்றி சொல்லிடுறீங்களா? ஓகே. என்ன எக்ஸாஸ்ட் ப்ரோ, எவ்வளோ ஆச்சு? வெல்ட்ரானிக்ஸோட எக்ஸாஸ்ட் ப்ரோ. இது நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஓகே. எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஃபிட்டிங் சார்ஜஸோட சேர்த்து 22 வந்துருச்சு. 22 to 25 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு ஃபிட்டிங் சார்ஜஸோட சேர்த்து. வால்ட்ரானிக்கில் மாடல் ஏதாச்சும் தெரியுமா? வெல்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் ப்ரோ தெரியும், அவ்வளோதான். இதில் வந்து ப்ளஸ் என்னன்னா நம்ம வந்து சவுண்ட் ஆமாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே ஆஃப் பண்ணிக்கலாம், அவுட்டர்லாம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சவுண்டும் நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகே. இப்போ இது எக்ஸாஸ்ட் மாற்றின அப்புறம் மைலேஜ் அடி வாங்குச்சா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, நான் மோஸ்ட்லி ஆஃப் பண்ணதுனால மைலேஜ் எனக்கு அடி வாங்கலை. நான் மோஸ்ட்லி ஆஃப் பண்ணி தான் ஓட்டுவேன். சிட்டி அவுட்டரில் இல்லை ரேராக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போக சொல்ல மட்டும் தான் ஆன் பண்ணுவேன். மோஸ்ட்லி எங்கே சவுண்டு தேவைப்படுதோ, நம்ம எங்கே போடணும்னு நினைக்கிறோமோ லைக் அங்கே மட்டும் தான் போடுவேன். மற்றபடி எல்லா இடத்துக்குலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். மோஸ்ட்லி ஆஃபில் தான். ஆஃபில் இருக்கும்போது அந்தளவு தெரியல, அப்படியே சவுண்ட் இருக்கிறதே தெரியாது. லைக் பேட்டரி கார் மாதிரி நம்ம உள்ளே இருக்க சொல்ல ரொம்ப இதுவாக தான் பேட்டரி கார் மாதிரி தான் தெரியும். சவுண்டு ஓவராலாக தெரியவே தெரியும். ஆன் பண்ண கற்று தான் சவுண்டே தெரியும். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் அலாய்ஸ் போட்டிங்க, இவ்வளோ பெரிய அலாய்ஸ், பெரிய டயர்ஸ், அப்போ அதனால மைலேஜ் உங்களுக்கு ட்ராப் ஆச்சா? எனக்கு அந்த மாதிரி ட்ராப் ஆன மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. எனக்கு கரெக்டாக தான் ஈக்குவலாக தான் இருந்துச்சு எல்லாமே. எனக்கு எப்போவுமே 12 தான் தந்துச்சு முன்னாடியும், இப்போயும் எனக்கு 12 தான் தருது. இப்போ வந்து இன்ஜின் ஒர்க் கொஞ்சம் பண்ணதுனால எனக்கு 10க்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா இன்ஜின் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது எனக்கு. ஏன்னா இன்ஜின் நான் இன்னும் கிடைக்கல எனக்கு. நான் இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்ஜின். எனக்கு இதோட வால்வோ 6 வந்து கிடைக்கல இன்னும். ஐ மீன் Hyundai Elantra V.6 1.6 V இன்ஜின் கிடைக்கல, விவா இன்ஜின். நான் அதுதான் இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. லைக் 10 வந்துருச்சு இப்போ ப்ரோ. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக போலோ வீடியோ எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் தான் அப் பண்ணியிருந்தாரு. பட் எனக்கு வந்து ஸ்டேரிங் வந்து டைட்டாக இருக்குது, ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன்னாரு முன்னாடி ஸ்டாக்கை விட. ஸோ நீங்கள் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேரிங் ஹார்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம அலாயின்னு போட்டாலே ஸ்டேரிங் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லுக்குக்குன்னு போடுறோம், பட் அதில் சின்ன இஷ்யூஸ் வரதானே செய்யும். நம்ம அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண, நம்ம அதை யோசிச்சு ஒழுங்காக ஓட்டினா தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இது பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும், வேறு வழி இல்லை. ஜஸ்ட் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஒரு இன்டீரியர்ஸ் போயிடலாமா? ஓகே. ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்ன இதுபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டீரியர்ஸும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சீட்லாம் ரொம்ப கிழிஞ்சி லைக் அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே ரெடி பண்ண பிளாக் அண்ட் ப்ளூ இதுவில். ஏன்னா வெளியே ப்ளூ இருக்குது. ஸோ எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும், பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக். ஸோ அதனாலேயே நான் ப்ளூ போட்டிருக்கேன். ஆம்பியன்ஸ் லைட் செக் போட்டிருக்கேன். தென் கீர் ராட்
எல்லாமே இது பண்ணியிருக்கேன். இன்டீரியர் சீட் எல்லாமே புதுசாக பண்ணியிருக்கேன். டேஷ்போர்டு டு ஃபுல் இன்டீரியர் டோட்டலாக மேலேருந்து எல்லாமே மேட்டு வரைக்கும் எல்லாத்தையுமே பிளாக் போட்டிருக்கேன். கீர் ராட் எவ்வளோ ப்ரோ வந்துச்சு? கீர் ராடு வந்து அமேசான்லேருந்து தான் ப்ரோ ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலாக இது எனக்கு ப்ரிஃபர் பண்ணது என் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவன் ஜஸ்ட் இவன் நல்லா இருக்குது போட்டு பாரு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வாங்கி போட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. சரி எனக்கும் பிடிச்சிருந்தது. லைக் அதை அப்படியே போட்டுட்டேன். ஓகே ப்ரோ, இப்போது இது ஆல்மோஸ்ட் ஓவராலாக நீங்கள் சின்ன சின்ன செலவானாலும் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ப்ளஸ் டைம் பீரியடு. ஆமாம் ப்ரோ, இன்ஜின் காமிச்சிடலாமா? காமிங்க. நோ இஷ்யூ. ஓகே ஒரு நிமிஷம். ஓ சாரி மேம். இது ஸ்டிக் வரும். அது இதோ அப்படியே வைங்க வேணும்னா அவ்வளோதான். ப்ரோ, இப்போது ரெடி பண்ணும்போது இன்ஜினில் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க? இன்ஜினில் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மெக்கானிக்கல் ஒர்க்கு பண்ணாத கை வைக்காத இடமே இல்லை. ஃப்ராங்காக சொல்லணும்னா எல்லா இடத்துலையுமே பேட்ரி இது பண்ணி தான் போட்டாங்க. இன்ஜின் ஹெட்டு எல்லாமே பிரித்து வேலை பார்த்துருக்காங்க. தென் வந்து எல்லா ஒயர்ஸ் டோட்டலாக கடிச்சு வச்சது. அதாவது எலி ஃபுல்லாகவே கடிச்சு வச்சது. நாங்கள் ஃபஸ்ட்டு காரை நிறுத்திட்டு ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் காரை பார்க்க சொல்ல நாங்கள் நிறுத்தி வச்சிருந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணுற உள்ள ஒரு பெருச்சாலி ஓடுது. எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது அங்கே தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஓடிச்சு. அது ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தோம். டோட்டலாக எல்லா ஒயருமே. அது என்னன்னா இந்த கோவிட் டைமில் யாருமே எடுக்கல. ஒரு 10 மாசமா வெளியே நம்ம வர முடியாது. அதனால் இந்த அனிமல்ஸு, இந்த எலி இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு எடுக்காமல் இருக்கனால ரெஸ்ட்டு அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து அதுக்கப்புறம் கார் நிறையா ரெடி பண்ணாங்க. ப்ரோ, இப்போது என்னன்னா ஒரு காமன் கேள்வி ப்ரோ. ஏன்னா Hyundai அசன்ட் கார் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இல்லை. கடைசியாக ஒரு 5 years முன்னாடி போலீஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஒரு 50-100 கார் தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க. பட் ஒரு அதாவது 15-20 years பேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு 10 காரில் 2 கார் வந்து Hyundai அசன்ட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 1.6 லிட்டரு ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரி ஃபீல் உள்ள ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸு நிறைய விஷயம் யோசிக்கும் போது அசன்ட் கார் பெஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்பேர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அசன்ட் கார் செகண்ட்ஸில் எடுக்கலாமா? எடுத்தால் வந்து என்னென்னலாம் கிடைக்க மாட்டேது? மெயினாகவே எந்த பார்ட்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக எனக்கு கார்லேயே இன்னும் எனக்கு 2-3 இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு அது ஸ்பேர்ஸ், ஆனால் அது ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கம்மியான வேலை தான். அது ஜஸ்ட் ஒரு கிளிப்பு தான். அது அந்த கிளிப்பு எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இன்ஜினுக்கே நாங்கள் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். இன்ஜின் எங்களுக்கு நல்ல இன்ஜின் மாட்டல. ரொம்ப அடி வாங்கின இன்ஜின், லைக் ஹெட்டு பார்த்து பாட்டம் வரைக்கும் வேலை பார்த்த இன்ஜின் தான் கிடைக்கிது. நல்ல இன்ஜின் எங்கேயுமே கிடைக்கல எனக்கு இது வரைக்கும். மேபி வியூவர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா கிடைச்சா கார் வந்து ஸ்பேர்ஸ் வந்து எங்கேயாச்சும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொன்னாங்கன்னா இன்னும் கண்டிப்பாக மைலேஜ் வந்து ஒரு 12 வருது. எனக்கு 10 to 12 வருது. ஓகே ப்ரோ, நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து அவ்வளோதான். நீங்கள் ஸ்பீடு இப்போது எவ்வளோ ப்ரோ தருது? ஸ்பீட் ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீட் இப்போ எல்லாமே மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு 100ல் போனால் போகலாம் ப்ரோ. எனக்கு நான் மாடிஃபை பண்ண கற்றுது நான் 160 வரைக்கும் நான் ஓட்டி பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு மேலே போனால் எனக்கு பாடி கிட்லாம் அடி வாங்குது. அது மேலே நார்மல் லோக்கல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கூட நான் போக மாட்டேன். அது கீழே தான் போகணும். ஏன்னா ஒரு சின்ன பள்ளம் ரோடு நம்ம ஊர் ரோடெலாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? சின்ன பள்ளங்க கண்டிப்பாக இருக்கும். அதனால் எனக்கு டயர்லேருந்து பாடி கிட் வரைக்கும் அடி வாங்கும். நிறைய கிராக்ஸ் வரும். நிறைய இஷ்யூஸ் அதிகமாக. அதனால் அதிகமாக. ப்ரோ, இப்போ நீங்கள் பாடி கிட் போட்டிருக்கனால வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லைனா ஓரளவு? இல்லை, கம்மியாகிடுச்சு. ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 4 பேருக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒருத்தர் உட்காந்தாலே டவுன் ஆகுது. ஸோ ரொம்ப அடி வாங்குது. ஒரு சின்ன பள்ளத்துலேயோ இல்லை ஸ்பீட் பிரேக்கரில் விட சொல்ல கூட எனக்கு ஃப்ரண்ட் அடி வாங்குது. இப்போ தான் லிப் போட்டேன். பட் அதுக்குள்ளேயே அதில் தேஞ்சி அந்த மாதிரி கொஞ்சம் அடி வாங்குது. அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது எனக்கு. ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கு பள்ளமேடு எல்லாமே கொஞ்சம் பார்த்து தான், ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா பார்க்காம கொஞ்சம் ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு விட்டோன்னா வண்டி அப்படியே தூக்கி போட்டோம். இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 2.5 அந்த பட்ஜெட்லையும் கிடைக்குது. இப்போ ₹1 கீழே கிடைக்குது அசன்ட்லாம் இப்போ. ஏன்னா அசன்ட் ரொம்ப நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஏன்னா அதுக்கு பார்ட்ஸ் சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. மேஜராக சொல்கிறது பார்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட போனாலும் சொல்கிற ஒரே வார்த்தை, இதுக்கு பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
மோஸ்ட்லி இதுக்கு பார்ட்ஸ் மட்டும் தான். பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் மட்டும் தான். அது கிடச்சிடுச்சுன்னா வண்டி பக்கா கண்டிஷன் சூப்பராக இருக்கும். வண்டி பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் பயங்கரமாக இருக்கும். எனக்கு இது மெயின் இஷ்யூவே பார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு பெரிய இஷ்யூவாகவே தெரியும். ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது நம்ம இந்த கண்டென்ட் தமிழில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அசன்ட் யாருமே மாடிஃபை பண்ணி நான் தமிழில் பார்த்தது, ஐ மீன் சென்னையில் நான் எங்கேயுமே பார்க்கல. அசன்ட் மட்டும் மாடிஃபை பண்ணி இதான். ஓகே ப்ரோ, நம்ம ஃபைனலாக வந்து ஷாப்போட டீட்டெயில்ஸ் சொல்லிடலாமா? எங்கே ரெடி பண்ணோம் அப்படின்னு. ஷாப் எங்கே இருக்குது? ஷாப் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்குது. கோடம்பாக்கம் ராகவேந்திர கல்யாண மண்டபம் பக்கத்தில் தான் இருக்குது. நேம் ஷெட்டோட நேம் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட். ஷெட் ஓனர் வந்து மிஸ்டர் கண்ணன். அவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் தரேன். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்போட டீட்டெயிலு, ஃபோன் நம்பர், மேப் லொக்கேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் நான் போடுறேன். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ காரை பற்றி உங்களுக்கு வந்து இந்த காரில் வந்து அலாய்ஸ் இல்லைனா எக்ஸாஸ்ட்டு இல்லை சில விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா அது என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய மாடிஃபைட் கார்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ சேனல் முதல்ல வரீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு மாடிஃபைட் கார் வீடியோவில் மீட் பண்ணால் பாய் ஃப்ரம் ARK.